வணக்கங்க. நாங்கள் குடிமங்கலம். என் பேர் மஞ்சுளா தேவிங்க. சாணியெல்லாம் வலிப்போம், மேவு போடுவோம். அப்புறம் மத்தியானம் தண்ணி வைப்போம். அப்புறம் சாயம் மேயருக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு பருத்தி கொட்டை தவிடு எல்லாம் வைப்போம். இது திரும்பத்தி மேலே போவாங்க. ரேகுலர் ரேஸ்க்காக வச்சுருக்குறேங்க. இது வந்து ரேகுலர் ரேஸ்னா எப்படி நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ரேகுலர் ரேஸ் இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தில் காரு பைக்கு அந்த மாதிரி போகிற காலம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து மாட்டு வண்டி ஊட்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த காளைகள்லாம் வந்து இப்போலாம் நிறைய பயன்படுத்துறாங்க. உழவு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போலாம் பேட்ரி வந்துருச்சு. முக்கால்வாசி எல்லாமே இப்போ இது மேலே தான் பிரியப்படுறாங்க. ரேகுலர் ரேஸ் மேலே தான் பிரியப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்த மாதிரிங்க. காலையில் இதை முதல்ல வந்ததையுமே இதை பார்த்துட்டு தான் மித்த வேலையே செய்ய போவோம். நாங்கள் முதல்ல இதுக்கு தவிடு வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிட்றக்கே போவோம். ஆனால் நாங்கள் வந்து இதை நல்லா வளர்த்தணும் அப்படிங்கிறக்காகத்தான் வச்சிருக்கிறோம். இதுக்கு நேப்பியர் பயிர் போடுவோம், மலம்புல்லு எல்லாமே போடலாங்க. வைக்கப்புல்லு தட்டு எல்லாமே போடலாங்க. எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குதுங்க. அது யாரு பிடிச்சாலும் ஒன்றும் பண்ணாதுங்க. குழந்தை வளர்க்குற மாதிரி வளர்ப்போம். ஆனால் குழந்தைகளாம் எல்லாம் பிடிச்சிட்டு அது பாட்டுக்கு நடக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் எதுவும் செய்யாதுங்க, பாயாது முட்டாது, எதுவும் பண்ணாது. ரேகுலர் ரேஸ்க்கு வேண்டி இந்த வளர்த்துற காளைகள் எல்லாம் நம்ம கலாச்சாரப்படி நடைமுறைப்படுத்தி வரணும். எப்பவுமே காரு பைக்கு அப்படின்னு போகாம இந்த ரேகுலர் ரேஸை இது பண்ணி இந்த மாடு காளையெல்லாம் வளர்த்த ஆசைப்படுங்க எல்லாருமே. நன்றி, வணக்கம்.